எவ்ரிபடி, வணக்கம். இன்னைக்கு நம்ம கலவை சுண்டல். என்னதான் ஈவினிங்கில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த சுண்டலோட ஒரு டீயை குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இதை தான் செய்வீங்க. இப்போ நம்ம தட்டைப்பயிரையும் சன்னாவையும் ஒரு 8 மணி நேரத்திற்கு ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு கப் அளவாக எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த ஊற வச்ச சன்னாவையும் தட்டைப்பயிரையும் தனித்தனியாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 3 விசில் விட்டுக்கலாம் நம்ம சன்னாக்கு. அதே மாதிரி அந்த தட்டைப்பயிருக்கும் நம்ம ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா 8 மணி நேரம் ஊற வச்சதுனால இந்த விசில் இருந்தாவே அது நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல வாசத்தை கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுந்து பருப்பு, 1 தேக்கரண்டி கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும்போது அதில் 1 பச்சை மிளகாய், அதே மாதிரி 1 வரமிளகாயை நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதில் பச்சை மிளகாய் வரமிளகாய்களை அதிகம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாசத்துக்காக 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்மளுடைய சுண்டலுக்கு இன்னும் அதிக சுவை சேர்க்கறதுக்காக 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரும்போது அதில் 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி மிளகாய்த்தூள், சாதாரண மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கறி மசாலா தூள் உங்களுக்கு தேவையான அளவு, அப்புறமா ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 தேக்கரண்டி மட்டும் அம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பொடியை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் தூள், அதாவது அம்ச்சூர் பவுடர் இல்லாதவங்க ஒரு தக்காளியை கூட நீங்கள் இந்த இடத்துல சின்ன தக்காளி ஒன்று நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. இது ஒரு மாங்காய் ஃப்ளேவரை நமக்கு தருங்கிறதுனால இந்த அம்ச்சூர் பவுடரை இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் பட்டாணிங்க, நம்ம இந்த ஃப்ரோசன் பட்டாணி நிறைய கடைகளில் இப்போல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த ஃப்ரோசன் பட்டாணியை நான் பயன்படுத்துகிறேன். இந்த ஃப்ரோசன் பட்டாணி கிடைக்காதவங்க நம்ம ஊற வச்சு கூட நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சன்னா கடலையை சேர்த்துருக்கேங்க. இப்போ அது கூடவே நல்லா மைய வெந்த தட்டைப்பயிரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுவோம். அதனால் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால காரத்தை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் ஒரு வாசத்துக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் காரம் பிடிக்குங்கிறவங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக மற்ற மிளகாய் தூள்களை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக துருவின தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் செய்யும்போது அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்படி மிதமான தீ வச்சுக்கோங்க. கடாய் அடிப்பாகம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இன்னுமே ஒரு பீச் சுண்டல் மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு விதை நீக்கிய தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை பொடியாக துருவி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹோல்சமான ஒரு ஃபுட்டுன்னு. இதுலேயே நமக்கு தேவையான எல்லா சத்துமே கிடச்சிருங்க. இது கூட நீங்கள் கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு கொஞ்சமாக ரைஸோ அல்லது ஒரு இட்லியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள உணவை இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஃபுல் புரோட்டீன், அதாவது புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த சுண்டலில் 3 வகையான சுண்டல் கலவையாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான நல்ல சத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு ஃபுட்லேயே கிடைச்சிருங்க. இதில் தட்டைப்பயிரில் அவ்வளோ சத்து இருக்குது. இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது வாயு தொல்லையை உருவாக்கும் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சுண்டலை பொறுத்த அளவுக்கு இதில் நம்ம இஞ்சி பூண்டு கூடவே சீரகத்தூளும் சேர்த்துருக்கிறதுனால செரிமானத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க.
கொத்தமல்லி தலையை நல்லா தூவி அழகாக சுட சுட இந்த சுண்டலை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. கடவுளுக்கு படைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்த முடியாது. ஸோ நீங்கள் அதை சும்மா லேசாக உப்பு போட்டு வேக வச்சு வெறும் சுண்டலை சாமிக்கு படைச்சிட்டு மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சூப்பராக தாளித்து அதை நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி ஃப்ளேவர்லேயே இருக்குங்க இந்த சுண்டல். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த சுண்டலோட பேர் பண்ண நான் ஒரு டீ பண்ண போகிறேங்க. இந்த டீக்கு நம்ம பாலையும் தண்ணியையும் எவ்வளோ டம்ளர் வேணுமோ அவ்வளவுக்கு மெஷர் பண்ணி முதலே எடுத்துட்டு இப்போது அடுப்பை ரொம்ப ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இது மேலே பொங்கி வரும், மறுபடியும் கீழே இறங்கிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம டீ தூளை ஆட் பண்ணி அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுறணும். ஒரு நிமிஷம் போல் அந்த டிகாக்ஷன் நல்லா அந்த பாலில் இறங்குற வரைக்கும் விட்டுட்டு இப்போ அந்த பாலோட சேர்ந்த டிகாக்ஷனை நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு அது கூட அப்படியே ஊற்றிட்டு நல்லா 2 ஆற்றி அப்படியே சூடாக ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது சாதா டம்ளர்லேயோ ஊற்றிக்கங்க. டிகாக்ஷன் தனியாக பால் தனியாக அப்படிங்கிறப்ப நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அளவு தெரியாமல் போயிடும். அதனால் எவ்வளவு தண்ணி எவ்வளவு பால் வேணுமோ எந்த டம்ளரில் நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த டம்ளரில் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே நீங்கள் டீ செய்கிறப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வந்துடும். இந்த சூடான காரமான சுண்டலோட ஒரு டம்ளர் டீ அப்படியே சுட சுட சாப்பிட்றப்ப எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் இந்த சுண்டல் காணாமல் போயிடுங்க. அதே நேரத்தில் உங்களோட ஃபேமிலிக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச ஹெல்தியான டிஷ்ஷஸ் தான் எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.